புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலையிட்டால் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டி உள்ளார். புதுச்சேரியில் 2026ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி கொள்கை நீக்கப்பட்டு மாநில கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் என உறுதி. இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் மும்மொழி கொள்கையை ஏற்று ரங்கசாமி தலைமையிலான அரசு இந்தி திணிப்பை உருவாக்கி உள்ளார். மோடி அரசு தென் மாநிலங்களில் கட்டாயம் இந்தி திணிப்பை கொண்டு வந்துள்ளது. இது தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் 2026ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி கொள்கை நீக்கப்பட்டு மாநில கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்படும் என்று தெரிவித்த நாராயணசாமி, புதுச்சேரியில் நடந்த பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை வேண்டும் என்றார். காரைக்கால் மீனவர்கள் தொடர் கைது சம்பந்தமாக புதுச்சேரி முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும். ஆனால் பிரதமரை பார்ப்பதை ரங்கசாமி ஏன் தவிர்த்து வருவதால் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் உள்ளதா என நாராயணசாமி கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் ஒரு மதுபான தொழிற்சாலை கூட வர காங்கிரஸ் அனுமதிக்காது, அதை எதிர்த்து போராடும் என்று தெரிவித்த அவர், ரங்கசாமி தேர்தல் அறிக்கையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார். தற்போது வட்டியுடன் வசூல் செய்வதற்கு அறிவிப்பு வெளியிட்டு மாணவர்களை வஞ்சித்து வருகிறார். புதுச்சேரியில் ரவுடிகள் தாராளமாக உலா வருகிறார்கள். பட்டப்பகலில் ரவுடிகள் துன்புறுத்து கொலை செய்கிறார்கள். இந்த அரசால் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளது என்று அவர், முதல்வர் மற்றும் உள்துறை அமைச்சர் தலையிட்டால் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்று குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு கட்டுக்குள் இருந்தது. பல்வேறு வழக்குகளில் காங்கிரஸ் கட்சி தீர்வு கண்டுள்ளது என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். காங்கிரஸ் ஓடாத வண்டி என திமுக விமர்சனம் செய்ததற்கு பதிலளித்த நாராயணசாமி, காங்கிரஸ் ஓடுகின்ற வண்டியா அல்லது ஓடாத வண்டியா என்று 2026 தேர்தலில் தெரியும் என்றும் விளக்கமளித்தார்.